இந்த ஈரான் அமெரிக்கா போரில் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணுறோம்னு தெரியும் நம்ம வீடியோஸ். நான் சொல்லியிருந்தேன் இப்படி ஈரான் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை திருப்பி தாக்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இது வரைக்கும் இந்த 20 வருஷமாக இல்லாத அளவில் நம்ம அமெரிக்காவோட விமானங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்த 20 வருஷமாக இந்த மாதிரி சம்பவத்தை எந்த நாடும் பண்ணதில்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, எவ்வளோ விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த ஹர்முஸ் கால்வாயில் எந்த கப்பலும் போகக்கூடாது. இப்போ அமெரிக்காவாக இருக்கட்டும், அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸான நாடுகளாக இருக்கட்டும், இந்த கப்பல்கள் போகக்கூடாது. அப்படி மீறி போனால் அவங்க எங்கள் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட்டணத்தை கட்டிட்டு தான் நீங்கள் இந்த வழியாக போகணும் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்காக மாற்றுப்பாதையை இப்போ எல்லா நாடுகளும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன வழித்தடம், எப்படி சுற்றி போகிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 24 மணி நேரத்தில் இந்த போரில் என்ன நடந்திருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் அடுத்தது நம்ம வீடியோஸ் அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த வீடியோக்கும் அந்த வீடியோ சிமிலராக தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோங்கிறது புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இப்போது 2 நாடுகளுக்கு போர் நடக்குதுன்னு தெரியுது. இப்போது வேற ஒரு நாட்டு அவங்க வான்பரப்பில் பக்கத்து நாடான இப்போ இல்லை அவங்க தாக்குற நாடான எந்த விமானங்களும் பறந்தாலும் அந்த நாடு பார்த்திங்கன்னா சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுதான். இதை தாண்டியும் நம்ம அமெரிக்கா போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் வான்பரப்பில் பறந்துருக்கு. முதல்ல இந்த அதிநவீன விமானமான F-35 அப்படிங்கிற விமானம் பார்த்திங்கன்னா ஈரான் வான்பரப்பு மேலே பறந்துருக்கு. இதை ஈரான் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்குமா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான செய்திங்கிறத வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த விமான பாகங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த விமானிகளாக இருக்கட்டும், அவங்கள தேடுறதுக்காகவும் அமெரிக்காவோட சில ஹெலிகாப்டர்களும் போயிருக்கு. ஈரான் கவர்மெண்ட் அவனே வந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம், நீ என்னடா அப்படின்னு அந்த ஹெலிகாப்டரையும் பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 நாடுகளுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போகுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது பத்தாதுன்னு இப்போ இந்த பிரச்சனை வேற வந்திருக்கு. இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. சரி, நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விமானத்தை தான் அவங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஒரு பேரதிர்ச்சி தர மாதிரி இன்னொரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இது எந்த வகையான விமானம் பார்த்தீங்கன்னா A-10 வார்தோக் அப்படிங்கிற இந்த விமானத்தை தான் இப்போ ஈரான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுல இந்த செகண்ட் விமானம், இது பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்பட்டதில் கடலுக்குள்ள தான் உளுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுக்கு மேலே போருங்கிறது போயிருக்காங்க, சில நாடுகளை தாக்குதலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தாக்குதலில் இந்த 20 வருஷமாக அமெரிக்காவோட இந்த போர் விமானங்கிறது இது வரைக்கும் எந்த நாடும் சுட்டி வீழ்த்ததில்லை. இப்போ தான் கெத்தா பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் இந்த 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த விமானங்களை சுட்டி வீழ்த்திருக்காங்க அப்படின்னு கெத்தா அவங்க பார்த்தீங்கன்னா காலை தூக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் கவர்மெண்ட் ஈரான் நாட்டுக்குள்ளேயே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ரைஸ் மணிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. அது என்ன ப்ரைஸ் மணினா, இப்போ இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்களே இந்த விமானத்தோட பாகங்களாக இருக்கட்டும், இல்லை அதில் இருந்த விமானிகள் 2 விமானிகள் ஓட்டி வந்திருப்பாங்களே அந்த விமானிகளை உயிரோட யாராச்சும் பிடிச்சி தந்தீங்கன்னா அவங்களுக்கு தக்க சமானம் வழங்கப்படும் அப்படின்னும் ஒரு பிரைஸ் மணிங்கிறது அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஈரானை சும்மாவே நம்ம கையில் பிடிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் வேற பண்ணியிருக்காங்களா? இப்போ நம்ம அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை அவங்க கலாய்க்கிற விதமாக அவங்க ஒரு ட்வீட்டுங்கிறது போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா அதிபர் இவங்கள்ட்ட கெஞ்சுற மாதிரி எங்க விமானமாக இருக்கட்டும் இல்லை விமானிகளாக இருக்கட்டும் அவங்கள யாராச்சும் கண்டுபிடிச்சாங்க ப்ளீஸ் அப்படின்னு அவர் ட்ரம்ப் கேட்குற மாதிரியும் கெஞ்சுற மாதிரியும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட்டுங்கிறதையும் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் நாடாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் சேர்ந்து
ஒரு பிளானே இல்லாமல் எங்கள் மேலே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானே இல்லாமல் தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த 2 நாடுகளையா இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப்பையா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தையும் கலாய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வலைப்பதிவுங்கிறது அவங்க போட்டிருக்காங்க. ஈரான் ஒரு பக்கம் இந்த மாதிரி அவங்க கொண்டாட்டத்தில் இருக்காங்களா? ஆனால் நேற்று நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க வெள்ளை மாளிகையில். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இப்போ கால்வாய் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஈரானுக்குள்ளே போய் அவங்க எண்ணெய் வளத்தை கைப்பற்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் நாங்கள் போயிட்டு ஈரானோட எண்ணெய் வளங்களை எடுத்துட்டோம்னா அது பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே கிடைச்ச பெரும் ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அமெரிக்கா போயிட்டு ஈரான் நாட்டுக்குள்ளே எண்ணெய் வளங்களை எடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய பலமாக இருக்குமா, இல்லை உலக நாடுகளுக்கு பெரிய பலமாக இருக்குமா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹர்முஸ் கால்வாயோட பிரச்சனைக்கு போகலாம். இந்த ஹர்முஸ் கால்வாயில் என்ன தான் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹர்முஸ் கால்வாயில் இப்போது நம்ம அமெரிக்கா நாடாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் நாடுகளாக இருக்கட்டும், இப்போது இந்த கால்வாயை நீங்கள் கடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதை சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்னு நிறைய கப்பல்களை பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த கால்வாயை நீங்கள் கடக்கணும்னா எங்களுக்கு வரிங்கிறது கட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நேற்று இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் கொஞ்சம் சில நாடுகளாக இருக்கட்டும், இந்த ஹர்முஸ் கால்வாயை கடக்காமல் இப்போ ஒரு புது வழித்தடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம ஈரான் நாட்டு பக்கத்தில் இருக்கிற ஓமான், அந்த நாட்டில் இருக்கிற அந்த கடலோர ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு புது வழித்தடத்தை கண்டுபிடிச்சி அந்த வழியாக அவங்க கப்பலை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது என்னதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸாக இருந்தாலும், ஆனால் இப்போ ஈரான் வழி அந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அந்த வழியாக வரதை விட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றி வர மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா ஹர்முஸ் கால்வாயில் அது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வர மாதிரி இருக்கும். இந்த ஓமன் நாட்டு வழியாக வரும்போது கப்பல்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எரிபொருளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாகும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இந்த ஹர்முஸ் கால்வாயை பற்றி இன்னொரு பெரிய நியூஸுங்கிறது வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னா, இப்போ இந்த ஹர்முஸ் கால்வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே, நான் இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் நாடு இருக்காங்க, அவங்க யாரையும் விடாமல் இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம பிரான்ஸு கப்பலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஜப்பான் கப்பலாக இருக்கட்டும், இந்த 2 கப்பல்களும் ஹர்முஸ் கால்வாயை கடந்து வந்திருக்கு. இதில் என்ன ஒரு சந்தோஷமான நியூஸ்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த ஹர்முஸ் கால்வாயை கடந்து இந்த 2 கப்பல்களும் வெளியே வந்து. அடுத்தது இப்போ எல்லா நாட்டிலையும் இந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது உயர்ந்துட்டு தான் இருக்குது. இதை நம்ம கட்டுப்படுத்தும் வகையாக நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட இடத்துல இருந்து நாடுகள் இருந்து கச்சா எண்ணெய்ங்கிறது வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஈரான் நாட்டோட ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணி இப்போ ஈரானில் இருக்கிற கச்சா எண்ணெயும் வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு சுகமமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பண பரிவர்த்தனை இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான்ல இருந்து நம்ம இன்னும் கச்சா எண்ணெய்ங்கிறது நம்ம அஃபிஷியலாக நம்ம இன்னும் வாங்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளைக்கு வீடியோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரில் இப்போ பாகிஸ்தான் இந்த குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நாங்கள் இந்த போரை நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தி தரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நம்ம பாகிஸ்தான் அஃபிஷியல் நிறைய பேர் நம்ம ஈரான் அதிகாரிகளை சந்திக்க போயிருக்காங்க. அவங்கள எந்த அதிகாரிகளையும் நாங்கள் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஈரான் கவர்மெண்ட்ஸ் இவங்களாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த அதிகாரிகளையும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பாகிஸ்தான் அஃபிஷியல் நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரான் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு கூடயும் நாங்கள் பேசலை, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட கவர்மெண்ட்டு கூடயும் நாங்கள் ஒருத்தவங்க கூடயும் இந்த போரை பற்றியும் நாங்கள் இது வரைக்கும் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்திங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இந்த பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். அது பார்த்தாதுன்னு இவங்க 2 நாட்டுக்கு இடையிலையும் நாங்கள் பிரச்சனை தீர்க்கிறோம் அப்படின்னு அவங்க தேவலாம் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க மூக்கை உடச்சிட்டாங்க.
இப்போ ரீசெண்டாக கூட இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ அவங்க பார்லிமெண்ட்டில் பேசின நான் இந்த பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொருள் தட்டுப்பாடால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸுங்கிறது ஏறிட்டு தான் இருக்குது. இதை சமாளிக்கிற விதமாக இப்போ அங்கே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களே பாகிஸ்தானில், அவங்களோட சம்பளத்தை 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னும் அந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போப்பாண்டவர் எல்லாம் தெரிஞ்சது தான். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தெரிஞ்சவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அமெரிக்கா பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார்ல, அவர் அங்கே அமெரிக்கர் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு நியூஸ் மீடியாவில் ஒரு செய்திங்கிறது சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அமெரிக்கர்கள் எல்லாரும் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போருங்கிறது நடக்குதுல்ல, இந்த போரை பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாரும் இயேசுநாதர்கிட்ட வேண்டிக்குங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியிட்டிருக்காரு. இதை நம்ம போப்பாண்டவர் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். விமர்சனம் சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, இதுக்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா அவர் போப்பாண்டவர் ஒரு செய்திங்கிறது வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போரில் இந்த இயேசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுக்காதீங்க, ஏன்னா இந்த இயேசுவே அவரே பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு எதிரானவர் தான். அதனால அமெரிக்கர் மக்களை யாரையும் இந்த போரை பற்றி ஓப்பனாக பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ இந்த மதங்களை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனங்களை அவர் மேலே வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், ஈரான் கவர்மெண்ட்லேருந்து நம்ம கச்சா எண்ணெய்ங்கிறது அஃபிஷியலாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஜிகிரி தோஸ்தான நம்ம ரஷ்யா நாடு இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்தும் நம்ம அஃபிஷியலாக இப்போ நம்ம ஃபஸ்ட் வாங்கிட்டு இருந்தோம்ல கச்சா எண்ணெய்ங்கிறது, அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லா நாட்டிலையும் எவ்வளோ தட்டுப்பாடுங்கிறது இப்போது நிலவிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானாக இருக்கட்டும், அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த எரிபொருள் தட்டுப்பாடால் அங்கே விலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு பொருளோட விலையாக இருக்கட்டும், எல்லாம் எவ்வளோ ஏறிட்டு இருக்கு அப்படின்னு இதை சமாளிக்கிற விதமாக தான் ரஷ்யா நம்மளுக்கு இப்போ கொடுக்குற கச்சா எண்ணெய்களை விட அதிகமான கச்சா எண்ணெய்களை தர பார்த்தீங்கன்னா அவங்க முன் வந்திருக்காங்க. இது எல்லாம் தான் இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில் நடந்த இந்த போரை பற்றின அப்டேட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 20 வருஷமாக அமெரிக்காவோட விமானங்களை ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொட்டது கூட இல்லை. ஆனால் நம்ம ஈரான் கவர்மெண்ட் கெத்த அதை சுட்டு வீழ்த்தி அதை பார்க்க வந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஒன்று நாளே எப்படி சொல்கிறது, ஒரு விமானம் சுட்டாலே ஒரு கெத்து நினச்சிட்டு இருக்கிற இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா 2 விமானங்களை சுட்டு ஈரானோட கெத்து என்னங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அதை மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.